தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஐநா அறிவித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு செய்தித்தாள்களையும் அது மட்டும் இல்லாம செய்தி ஊடகங்களையும் பார்க்கப்பட்டுச்சு. மிகப்பெரிய அளவு அது பேசப்பட்டுச்சு அப்படின்னா கிடையவே கிடையாது. அதாவது செய்தி ஊடகங்கள் அதிகமா அதை காட்டவே கிடையாது. ஒவ்வொரு துண்டு செய்தியாவே காட்டி மறைச்சிருச்சு. அது என்ன அப்படின்னா தண்ணீர் திவால் அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவில் ஒரு அறிக்கை தாக்கப்பட்டிருக்காங்க. 2026 அறிக்கைப்படி தண்ணீர் நிலத்தடி நீர் எடுக்கிற அளவு அதிகமா இருக்கு. ஆனா நிலத்தடி நீர் சேமிக்கிற அளவோ இல்ல மேல இருக்க தண்ணி கீழே இறங்குற அளவோ மிகவும் குறைவா இருக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னு நம்ம இதை ஆராய்ச்சி மூலம் பூமிக்குள் செல்லும் நீரை விட எடுக்கப்படும் நீரின் அளவு மிக அதிகம். ஏன் அப்படின்னா அதிகப்படியான நெகிழி பயன்படுத்தப்பட்டதுனால தண்ணீர் நிலத்தடி நீர் கீழே இறங்குற அளவு குறைஞ்சிருச்சு. ஆனா எடுக்கிற அளவு எடுத்து பயன்படுத்துற அளவு அதிகமாயிருச்சு அப்படின்னு. மிக குறைந்த அளவு தான் நிலத்தடி நீரே இருக்குது. இதனால தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு மிக பெரிய அளவு உலக போரே நடக்க போகுது. அதாவது தண்ணி இல்லாம இந்த உலகம் மாறப்போகுது அப்படிங்கிறத சூசகமா சொல்லியிருக்கு அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். கடந்த ஒரு 2015 2010 காலத்துல நம்ம யதார்த்தமா பேசியிருந்திருப்போம். 2020 உலகம் அழிய போகுது அப்படின்ற. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பேசினாங்க இந்த மாதிரி 2020 உலகம் அழிய போதான் அப்படின்னா. உலகம்னா அழியும்னா எப்படி அழியும்? மிகப்பெரிய ஒரு சுனாமியோ இல்ல மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் எல்லாரும் உள்ள பொத்துக்கிட்டு போயிடுவோமா? அப்படி கிடையாது. இந்த உலகம் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று 5 பூதங்கள், அதாவது 5 ஆற்றல்களால் உருவாக்கப்பட்டது. இதுல ஒவ்வொரு ஆற்றல்களா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அழியும். அப்படி 2020 அழிஞ்சது எப்படின்னா இந்த காற்றால் வரக்கூடிய ஒரு கொடிய நோய், கொரோனா என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோயில உலகமே மிகப்பெரிய அளவு முடங்கி எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இறந்தாங்க. அது போல தண்ணீர் இல்லாம 2030 காலகட்டங்கள்ல தண்ணீர் இல்லாம இந்த உலகம் அழிய போகுங்கிறது மிகப்பெரிய ஒரு உண்மையா தெரியுது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தண்ணீரை சேமிக்கணும். அதுக்கு எப்படி தண்ணீரை சேமிக்கணும், அதற்கு நல்ல ஒரு அரசியலை உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் திருச்சியில நாம் தமிழர் கட்சி மக்களின் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை அறிவிச்சு இதுல எப்படியெல்லாம் தண்ணீர் நம்ம பூமியில நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறத தெளிவா விளக்கமா கூற இருக்குது. அதனால அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.